இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அதனால பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வழியை நசுக்க வேணும்னு நினைக்கிறாங்க. காவல்துறைக்கு இதுதான் வேலையா? கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 6000-7000 பேர்த்து டிப்ளாய் பண்ணி ஒரு இடத்துலையும் செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தடுக்கட்டும். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும். அது 22ஆம் தேதி நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மார்க் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் இதுல குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா தேதி சொல்ல மாட்டேன். காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணறோம். சார் இப்ப பாஜக நிர்வாகிகளை தொடர்ச்சியா கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார். தடுப்பு காவல்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கு. அதெல்லாம் பண்ணட்டுங்கண்ணா. கைது பண்றது அவங்ககிட்ட பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது. பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி. நான் தான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணே. அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும். அது 22ஆம் தேதியாவும் இருக்கலாம், வேற தேதியாவும் இருக்கலாம், யாரு வீடாவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால நாங்க நிச்சயமா செய்வோம். டாஸ்மாக் ஊழல்ல ஈடி சொன்னது 1000 கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணே 1000 கோடி ரூபாய்க்கு மேலைங்கண்ணா. ஈடியினுடைய ஆரம்பகால ECR அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உலுக்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி முறைகேடுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அமலாக்கத்துறை அறிக்கை வரது அவருக்கு எப்படி தெரியும்? செந்தில் பாலாஜி உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க, பேரு ஃபெடரல். அதுல என் மகாலிங்கம் எப்ப 1000 கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஜூனியருடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க. மீடியால எத்தனை முறை நீங்க 1000 கோடி போட்டீங்க தெரியும். ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க, உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி, ஜெர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? 1000 கோடி ரூபாய்க்கு மேல. இன்ஃபேக்ட் எனக்கு இது 40,000 கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணா 40,000 கோடி ரூபாய் தாண்டணும். ஆனா நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன். அதனால இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் போறேன். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், ஒரு சின்ன துரும்பு தான் அந்த 1000 கோடி என்பது. ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு 2024 லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக்னுடைய பணத்தை வைத்து தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். எந்த விதமான ஊழல் நடைபெறுவது செந்தில் பாலாஜி சொல்லட்டுங்க. அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே. இன்னைக்கு இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்க நல்லவங்க, கர்ம வீரர் காமராஜர் ஐயா கேபினெட்ல சர்வ் பண்ணவங்க. ஒரு ஊழல் கேபினெட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்க இருக்கு? அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல. எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு. ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், M.K. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மாக்ல இருக்கணும். 2வது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே. இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கூட நீங்க வாங்க. எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க. சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும். இது 2023 போடப்பட்டதா, 24 போடப்பட்டதா, 25 போடப்பட்டதான் முக்கியம் இல்லை.
இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேக்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் 3 கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை திறந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும். இல்ல ஒரு புகார் வந்தா அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும். அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருங்கண்ணா? அமைச்சர் செந்தில் அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க. ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல, அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணியிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும். டாஸ்மாக்ல இவ்வளவு புகார் வந்திருக்கு, இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளவு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல 40% மேல சரக்கு வைக்கிறீங்க. அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னே. 48% ஐயா வந்துடுறேங்க ஐயா. 48% டாஸ்மாக் வளர்ச்சிங்க. நான் திமுக வந்த பிறகு 33,000 கோடியிலிருந்து 52,000 கோடி. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து 48% யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா? முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ள பயம். அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது. என்னோட யூகம் இது. முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருப்பி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்? எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்யறாரு? இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும். அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம், ஈடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு, சட்டத்தின்படி ஈடிக்கு பவர்ஸ் இருக்கு. இந்தியாவில் எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம். they have law behind themselves. கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு. அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்ப அதே நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே. டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க. டிவிஎஸ்சி வச்சு நீங்க மற்ற கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்க நாங்க சொல்லாமல்ல. அது பாயிண்ட் இல்லைண்ணே. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போங்க, அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க, ஜாமீனுக்கு போங்க. அதை வைத்து கோர்ட்டு நியாயம் சொல்லட்டும். ஈடியே வரக்கூடாதுன்னு சொன்னா எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? அது அண்ணா எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கண்ணா. டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன். டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு. அசெம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெலுங்கானா அப்புறம் தமிழ்நாடு இப்படி வரிசையா வர்றதை எப்படி பாக்குறீங்க சார்? வரிசையா வர்றதை நான் பாக்கலீங்கன்னா இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம். இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது. கவிதா அவர்களாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும், தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க பண்ண பட்ஜெட் டிராமா, சிம்பிள் டிராமா எல்லாமே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இவங்க பண்றாங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கன்னா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க இந்த டிராமா பண்ணிருக்காங்க.